ஏதாவது கேம் இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் வந்து ஜெரின் கிட்ட சொல்லுவேன், ஜெரின் வந்து உன்கிட்ட சொல்லுவாங்க, நீ வந்து லீனாக்கா கிட்ட சொல்லுவேன். அப்புறம் லீனாக்கா வந்து ஒரு சென்டென்ஸ் உன்கிட்ட சொல்லுவாங்க, நீ வந்து ஜெரின் கிட்ட சொல்லணும், நான் ஜெரின் வந்து என்கிட்ட சொல்லுவேன். இதுக்கப்புறம் நான் என்ன சென்டென்ஸ் சொன்னேன்னு லீனாக்கா சொல்லுவாங்க, லீனாக்கா என்ன சென்டென்ஸ் சொன்னாங்க அதை நான் சொல்லுவேன். அது கரெக்டா வருதான்னு பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்க நான் சொன்ன சென்டென்ஸ் நீங்க சொல்லுங்க. வாழைப்பழம் வலிக்கு விழுந்துச்சு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? வாழைப்பழம் வலிக்கு ஒரு கிழமை கீழே விழுந்தால் தான் நான் சொன்னேன். சரி, இப்போ நான் என்ன சொன்னேன்னு சொல்லு. ஒரு தாத்தா தைச்சு சுட்டேன். ஒரு தாத்தா தைச்ச சட்டைன்னா நான் ரெனி கிட்ட என்ன சொல்ல தெரியுமா? யார் தைச்ச சட்டை? தாத்தா தைச்ச சட்டை. ஒரே நேரத்துல இந்த மாதிரி 2-3 செய்திகள் வந்துச்சுன்னா அவங்க கேட்கறதுக்கே இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. அது எது எதுன்னு மாறி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு புரியும். இந்த சின்ன விஷயத்தை நல்லா கேட்கறதுக்கு ரொம்ப பழக்கமா இருந்துச்சு. ஆண்டவர் நம்ம கிட்ட முக்கியமான ஒரு செய்தியை கொடுத்திருக்காரு. எந்த குழப்பமும் இல்லாம செய்தியை எல்லாருக்கும் அந்த செய்தி எல்லாருக்கும் தெளிவா புரியறவனா அது என்ன செய்தி, அது எப்படி மற்றவங்களுக்கு சொன்னாங்கன்னு இந்த பாடத்தை நம்ம பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறிய ஒரு நாள் பாடத்தை படிக்க வந்திருக்கோம். அவங்க எல்லாத்தையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கூட சேர்ந்து பாடம் படிக்க லீனா வந்திருக்காங்க. எனக்கு அவங்க கூட சேர்ந்து பாடம் படிக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். பிதாவே, நான் சொல்லுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்க இப்போ உங்களோட வார்த்தைகளை படிக்க போறோம். நீங்க தான் ஆண்டவரே என் கூடயே இருக்கணும். நாங்க இதை புரிஞ்சு மற்றவங்களுக்கு போய் சொல்ல உதவி செய்யுங்க. இதை பார்க்குற கேட்குற எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபம் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரம் நம்ம 9வது பாடத்தை படிக்க போறோம். பாடத்தோட தலைப்பு வசனத்தை பரப்புதல். பாடத்துக்கான மனப்பாட வசனம் அப்போஸ்தலர் 13:2 எடுக்கப்பட்டிருக்கு. பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திரு உளம் பற்றினார். பவுலும் பர்னபாவும் ஏறக்குறைய 1 வருஷம் அந்தியோகியால ஊழியம் செய்யறாங்க. ஆண்டவர் செய்தியை சொல்றதுக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் 2 பேர் மும்பரமா சேவை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு நாளும் அந்தியோகியால இருந்த சபை வளர்ந்துட்டே இருந்துச்சு. ஒரு சில விசுவாசிகள் அந்தியோகியால உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு எப்படி ஊழியம் செய்யணும்னு தெரியப்படுத்தணும்னு அவங்களுக்கு ஜெபம் பண்ணி கேட்டாங்க. அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு இதை வெளிப்படுத்தி காமிச்சாரு. பவுலையும் பர்னபாவையும் நான் ஒரு விசேஷ வேலைக்காக அழைச்சிருக்கேன். அதனால நீங்க அவங்க 2 பேர் தலையிலும் கை வச்சு ஜெபம் பண்ணி அவங்க இன்னும் வெளியில போய் ஊழியம் செய்யறதுக்கு நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொன்னாரு. பவுலும் பர்னபாவும் அங்கிருந்து போகணும்னு தெரிய வந்தப்போ அவங்களுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஆனா இன்னும் நிறைய பேர் ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. இன்னும் அதிகமான விசுவாசிகள் உபவாசம் ஜெபம் பண்ணி ஒரு விசேஷமான கூடுகையில இருந்து பவுலுக்காகவும் பர்னபாவுக்காகவும் பிரேயர் பண்ணாங்க. பரிசுத்த ஆவியானவர் சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு அனுப்பி விட்டாங்க. பவுலும் பர்னபாவும் அங்கிருந்து போகும்போது யோவான் மார்க்கு அப்படிங்கிற ஒருத்தரை அவங்க கூட கூட்டிட்டு போனாங்க. அவர் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க 2 பேர்கிட்ட இருந்து அவர் கத்துக்கிட்டாரு. 3 பேரும் கப்பல்ல ஏறி சிப்ரு அப்படிங்கிற ஒரு தீவுக்கு போனாங்க. அங்க சலாமி அப்படிங்கிற ஒரு பட்டணத்துல போய் பிரசங்கம் பண்ணாங்க. அங்க யூத ஆலயங்கள்ல அநேக பேருக்கு அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. அங்க இருந்து பாப்போ அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு அவங்க பயணமா போறாங்க. அங்க ஒரு மாய வித்தைக்காரனை பாக்குறாங்க. அவரோட பேரு எலிமா. அவருக்கு பரியேசு அப்படின்னு இன்னொரு பேரும் இருந்துச்சு. அந்த மனுஷன் ரோம் அதிபதிக்கு
பழக்கம் உள்ளவனா இருந்தான். அந்த ரோம அதிபதிக்கு ஜெர்ஜியோ பவுல் அப்படின்னு பேரு. சிப்ரு தீவு ஒரு பெரிய தீவு கிடையாது. ஆனா பவுல் அங்க இருக்கிற செய்தி சீக்கிரமா பரவுச்சு. இந்த ரோம அதிபருக்கு ஆண்டவரோட வார்த்தையை கேட்க ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ஆனா இந்த ஆர்வம் எலிமாவுக்கு கொஞ்சம் கூட இல்ல. பவுலை சந்திக்கிறதுனால ஜெர்ஜியோ பவுல் இந்த எலிமா கூட இருக்கிற பழக்கத்தை விட்டுருவாரோன்னு பயந்தாரு. அதனால அவங்க 2 பேருக்கு எதிராக இருக்கிற காரியத்தை முறுக்கி விட்டாரு. ஆனா என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஆவியானவர் பவுலுக்கு வெளிப்படுத்தினாரு. உடனே பவுல் எலிமாவை பார்த்து திரும்பி, பிசாசின் மகனே, நன்மை நல்லம் கருத்துக்கும் பகைவனே, தேவனுக்கு விரோதமாய் நீ யுத்தம் செய்வியா? உன்னோட தந்திரம்லாம் இங்க செல்லாது. இப்போ உன்னோட செயல்னால நீ குருடனா இருப்ப. நீ கொஞ்ச காலத்துக்கு கண் பார்வை இல்லாம இருப்ப அப்படின்னு சொன்னாரு. உடனே எலிமாவோட கண்கள் எல்லாம் மங்கிடுச்சு. கண்ணை சிமிட்டி சிமிட்டி பார்த்தாரு, கண்ணை கசக்கி கசக்கி பார்த்தாரு. ஆனா எல்லாமே போக போக இருட்டாயிட்டே போச்சு. அவருக்கு எதுவுமே தெரியல. அதனால பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அவரை கை பிடிச்சு அங்க பக்கத்துல எங்க உட்கார வச்சாங்க. இத பார்த்த ரோம அதிகாரி ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. பவுல் சரிக்கார எல்லாமே நன்மையானதுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாரு. அதனால பவுல் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் உன்னிப்பா கவனிச்சாரு. அதனால பவுலும் பர்னபாவும் யோவான் மார்க்கும் அந்த 3 பேரும் சேர்ந்து நிறைய ஊருக்கு போய் ஆண்டவரோட செய்தியை சொல்ல போனாங்க. ஆண்டவரோட கிருபை எல்லாத்துக்கும் இலவசம்னு தெளிவா புரிய வச்சாங்க. ஆண்டவரோட கிருபைன்னு நம்ம எப்ப புரிஞ்சுக்கலாம்? ஆண்டவரோட கிருபை இலவசம் நம்ம இந்த பாடத்துல பார்த்தோம். இப்போ உனக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். இப்போ நான் அக்கா படிக்கிறேன்னு வச்சுக்கலாமே, இல்லைன்னா பெனி அவன்கிட்ட வந்து விளையாடணும் தொலை பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்துல நம்ம எப்படி கிருபையின் தூதுவர்களா இருக்க முடியும்? உங்க அக்காவுக்கு படிக்கிறதுக்கு எந்த தொந்தரவுமே இல்லாம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு சூழ்நிலைய நீ ஏற்படுத்தி கொடுக்கலாம். கொஞ்ச நேரம் வெளி கூட போய் விளையாடிட்டு வரலாம். இப்படி நான் ஆண்டவரோட கிருபை தூதுவரா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுல இருக்க கிச்சன்ல சிங்க்ல பாத்திரம் நிறைய இருக்கு. அம்மா ஒரு வேலைய அப்பாவுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. உனக்கு பாத்திரங்கள்னா கொஞ்சம் கூட பிடிக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில உன்னால எப்படி கிருபையின் தூதுவரா இருக்க முடியும்? நான் வேற வழியே 2 பாத்திரத்தை கழுவுவேன். நம்ம கிளாஸ்லயே வச்சுப்போமே, எல்லாரும் சத்தம் போட்டு இருக்காங்க. மிஸ் எல்லாத்தையும் அமைதியா அவங்களோட வேலையை பார்க்க சொல்றாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை நாம எப்படி கிருபையின் தூதுவரா இருக்க முடியும்? அன்பர்கிட்ட சூழ்நிலை எடுத்து சொல்லணும். சத்தம் இல்லாம நம்ம வேலை செய்யும் போது நம்மளோட வேலை முடியும். மிஸ்ஸுக்கும் இந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. எல்லா சமயங்களையும் நம்ம கிருபையின் தூதுவரா இருக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனா கண்டிப்பா ஆண்டவரோட உதவியால நம்ம மத்தவங்களுக்கு கிருபையின் தூதுவர்களா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பாடம் சொல்லுது, ஏன்னா ஆண்டவர் நம்மள அவரோட கிருபையின் தூதுவர்களை அனுப்புறாரு. இந்த பாடத்தை எங்க கூட சேர்ந்து படிச்சதுக்காக நன்றி. பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள வரப்பிதாவே, இந்த வார பாடம் படிப்பதை கூட இருந்ததுக்காக நன்றி. இந்த பாடம் நமக்கு உதவி செய்யுங்க. நாம கிருபை தூதுவர்களா இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எல்லா நேரமும் எங்களால் அப்படி இருக்க முடியாதுனாலும் உங்க பெரிய கிருபையால எங்களால் அப்படி இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பார்க்க கேட்கிற ஆசீர்வதிங்க. ஏசு ஜெபிக்கும் ஜீவன் பரம தகப்பனே. ஆமென்.